இப்ப சஞ்சீவ் வந்து ஒரு ஆக்டிங்கா இருக்கா உங்களுக்கு எப்படி தோணுது? எனக்கு தோணுது. ஏன்னா அந்த போலீஸ் கேரக்டர்ல என்ன ஆயிடுச்சுன்னா, கால் மீ சார் சார் கூடுங்க சார். இது எப்படி ஆயிடுச்சுன்னா, இதெல்லாம் ஆல்ரெடி விஜய் சார் பண்ணுவாரு, இவர் அதே மேனிசம் பண்றாரோன்னு தோணுது. இப்போ இவனை அப்படிதான் வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தங்க எழுதுறாங்க. விஜய் சார் மாதிரியே பண்ண சொல்லியா, நீங்க கொஞ்சம் ஓவரா பண்ணா நல்லா இருக்கு சார், சூப்பர் சார், அதே மாதிரி இருக்கு சார் அப்படின்னு வந்து பண்ணுவாங்க. ஒரு சீன் நானும் அவனை சட்டிலா பண்ணோம். சரி, சட்டிலா பண்ணும்போது ஒரு சீன் பாத்தீங்கன்னா நான் சொல்றேன், இந்த மாதிரி டீ குடிச்சிட்டே பேசுவேன்டா, இப்படிலாம் பேசுவேன்டான்னு பண்ணிட்டோம். பண்ணதுக்கு அப்புறம் என்ன சஞ்சீவ் ஒரு சுறுசுறுப்பே இல்லையே, ஒரு பாடி லாங்குவேஜ் இல்லையே அப்படின்ட்டாங்க. அவன் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டான். ஏடா நான் சொன்னலடா இப்படி பேசுறாங்கன்னு என்கிட்ட வந்தாங்க. சார் ஒரு சுறுசுறுப்பு போதுங்க, இந்த சுறுசுறுப்பு போதும் அப்படின்ட்டு நான் ஆன்சர் பண்ணிடுவேன். கெட்ட பேரை வாங்கிடுவேன். போதும், இந்த சுறுசுறுப்பு போதும், இதுக்கு மேல சுத்தி எனக்கு என்ன தெரியும், வெளியே என்ன கலாய்ப்பாங்க தெரியும், நான் அடக்கி வச்சிருவேன். இவன் பாவம் என்ன பண்ணுவான், அவங்க சொல்றாங்கன்னு பண்ணிடுவான். பண்ணிக்கிட்டு மாட்டிக்கிட்டு அங்க நல்ல பேர் எடுத்து வெளியில கெட்ட பேர் வாங்குறாரு. நான் அங்கே கெட்ட பேர் எடுத்து வெளியே நல்ல பேர் வாங்க ட்ரை பண்ணுவேன். சினிமா நடிகர்களுடைய அந்த பர்சனல் வாழ்க்கை வந்து அப்பத்துல இருந்து அது மேல ஒரு தனி கண்ணு இருக்கும். கண்ணு இந்த சென்ஸ்ல அவங்க யாரை லவ் பண்றாங்க, அவங்க யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்ப சினிமாவை தாண்டி சீரியல் அந்த ஒரு சோசியல் இதுல இருந்தாவே அவங்க பர்சனல் லைஃப் அதிகமாக. இப்போ சமீபத்துல இப்ப நீங்களும் ஒய்ஃபை நம்ம கலாட்டாக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க. அதுல கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் என்ன சொல்றது, உங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எங்களுக்கு தெரியவே இல்லை, உங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுட்டாங்கன்னு நினைச்சோம், அது தெரியவே இல்லை. முந்தானத்து ஒருத்தன் கேட்டாங்க, போய் சொல்லாம சொல்ல டைவர்ஸ் ஆயிடுச்சு இல்லைன்னு. நான் கேட்டேன், எனக்கு ஒன்னா எனக்கு அப்படி நம்மளுக்கு தெரியாது. சில பேர் நினைக்கிறாங்க போய் சொல்றாரு இவரு, அவங்க ஒய்ஃப் எவ்வளவு சம்பளம் வாங்குறான்னு உங்களுக்கு தெரியாதா? சத்தியமா தெரியாது. இதுக்காக நான் போயிட்டு நான் என்ன துண்டை தாண்ட முடியுமா, இல்ல கற்பூர் கட்டிக்க முடியுமா? அது அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். அவங்களுக்கு நான் ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்ற வார்த்தையே தப்பு. அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கறதுக்கு நான் யாரு? நான் என்னமோ பெரிய அப்பாட்டக்கர் மாதிரி உனக்கு நான் ஃப்ரீடம் கொடுக்குறேன்? இல்ல, அது அவங்களது. அவங்க ஃப்ரீடம் ஆல்ரெடி, அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கு. ஆல்ரெடி எனக்கு ஃப்ரீடம் இருக்கு. நான் நவீன் கிட்ட போய், நவீன் ஃப்ரீயா கிட்ட பேசுங்க நவீன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க என்ன கேட்பேன், ஏய் நான் ஃப்ரீயா தான் பேசுறேன், நீ தான் சொல்றேன்ற மாதிரி தானே. அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது. சரி, ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் ஏன் அதிகமா வருது உங்க ரெண்டு பேருக்குள்ள மட்டும்? மத்தவங்கள போல ஓகே, உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா இருக்கீங்களா, வணக்கம், அப்படி இல்லாம இவங்க ரெண்டு பேரு பிரிஞ்சுட்டாங்களா, டைவர்ஸ் ஆயிடுச்சா, அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இல்ல, இது அதிகமா வருது. ஏன்னா ரெண்டு பேரும் நிறைய ஒன்னா இங்கே வெளியே, ஐ மீன் நாங்க எங்களோட பர்சனலுக்கு வெளியே போவோம். சரி, ஒன்னா அந்த ரீல்ஸ் போடுறது, டான்ஸ் ஆடுறது, இந்த ஒன்னா அது எங்களுக்கு அவங்க பண்ணுவாங்க. அவங்க ஒய்ஃப்க்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், அவங்க வேலையை அவங்க பாப்பாங்க, என் வேலையை நான் பாப்பேன். பெருமையா சொல்றதுக்கு இல்ல, ஒரு ஆர்டிஸ்டா என் ஒய்ஃப் இருக்கு வீட்டுல பாவம் போயிட்டு சமைச்சு அதை எடுத்து குப்பையை கொட்டி பெட்டு இது பண்ணி பாலை போட்டு அது சமையல்ல அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. சோ அந்த ஆர்டிஸ்ட்ன்ற இதெல்லாம் சத்தியமா கிடையாது. அதெல்லாம் நம்ம சும்மானாச்சு அதெல்லாம் சொல்ல முடியாது. ரெண்டாவது ரொம்ப ப்ரொஃபஷனல் வீட்டுக்கு ரொம்ப கொண்டாட மாட்டோம். அது ஹெல்த்தி கிடையாது. அது நிறைய வாட்டி சொல்லுவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லுவேன், ஒரு விஷயம் பண்றோம்னா அவங்க பண்றதை அவங்க ஃப்ரீயா பண்ணிட்டோம், ஹெல்ப் பண்ணலாம், அவங்க ஐடியா கேட்டாங்க நம்ம சொல்லலாம். எல்லாத்தையும் நம்ம மூக்கூட கூடாது, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது.